ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சக்கரை பொங்கல் தான். நமக்கு பூஜா டைம்னாலே ஞாபகம் வர்றது வந்து சக்கரை பொங்கல் தான். சாமிக்கு வைக்கிறதுக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து அரிசி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் 1.25 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா டஸ்ட் இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாம். டஸ்ட் இல்லாமல் கழுவுனதுக்கப்புறம் அதுக்கு வந்து அரிசிக்கு அளவு தண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். மிச்சம் இன்னொரு 1/2 டம்ளர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி. மொத்தம் வந்து 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான். 6 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கலாம் அரிசியை. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகும், பொங்கலும் நல்லா குலைவாக கிடைக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டோம் அப்படின்னா பொங்கி வராமல் இருக்கும். அப்புறம் வந்து அரிசியோடு நெய் சேர்க்கும் போது நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும். அதனால தான். அப்புறம் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டு லைட்டாக சேர்க்கும் போது ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5-6 விசில் வச்சோம்னா நல்லா வந்து குலைவாக கிடைக்கும் பொங்கல். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெல்லம் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வெல்லம் தட்டணும்னு அவசியம் இல்லை, சும்மா ரஃப்பாக தட்டினா போதும். ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம கரைக்க தான் போகிறோம், அது ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. வெல்லத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எடுத்துருக்கிறதோட டபுள் மடங்காக போடணும். 1.5 டம்ளர் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கோம். ஸோ நம்ம 3 டம்ளர் வெல்லம் போடணும். 3 டம்ளர் வெல்லம் போட்டு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க வந்து இதோட 1/4 டம்ளர் கம்மி கூட பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஸ்வீட் நிறைய பிடிக்குன்றனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வந்து குலைவாக மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணோம்னா நல்லா குலைவாக இருக்கும். இதில் வந்து வெள்ளை தண்ணியை வந்து இருத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்திரி வறுத்துற வேண்டிதான். நெய் போட்டு முந்திரி வறுத்துடலாம். இதுக்கப்புறம் திராட்சை போடுறவங்க முந்திரியோடு சேர்த்து திராட்சையும் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து திராட்சை சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் தேங்காய் துருவல் போட்டுக்குவேன் நான். தேங்காய் துருவல் போட்டு நெய்யோட ஒரே ஒரு வதக்கு மட்டும், ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக ஒரு வதக்கி சக்கரை பொங்கலில் தட்டிட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் ரெடி. அவ்வளோதான், ஈஸி.